இறைவனின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள், அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள், கடவுளின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள். அப்படி என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போற பாதை நான் போயிடுவேன், அதான் இந்த தெருவழியாக நீங்க போயிடக்கூடாது, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நல்ல காரியம் செய்யறதை கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்ல காரியம் நல்லது தான் தெரியுதா இல்லையா ஒருத்தருக்கும்? என்ன எனக்கு கஷ்டம் வராது, குறைஞ்சபட்சம் அது இருக்கு, எனக்கு கஷ்டம் கிடையாது, அவனுக்கு கஷ்டம் இல்லை, இவ்வளவுதானே. நல்லது தெரியல, கெட்டது தெரியுது, கெட்டது செய்வானான்னு அது நல்லது இல்லையா? அப்படித்தான். அப்ப ஏழின் பாதையை தடுக்கிறார்கள் அப்படின்னா நல்ல காரியம் செய்யறத தடுக்கிறாங்க. மனசுக்குள்ளேயும் நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்க மாட்டேன், சரியா போயிடுவேன், சரியா போகாது, இதுதான் தடுக்கிறது. எண்ணத்திலே நீங்க தடுக்கிறீங்க. அவர்கள் இறைவனின் பாதையை தடுக்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள். நல்ல எண்ணம் வந்து விட மாட்டாங்க, அப்படிதான் விடக்கூடாது. அப்படி நல்லா இருவான்ல, அது எப்படி நமக்கு பக்கத்துல போட்டியை கடை வைக்கிறேன், அதை எப்படி அவனை விடுறது? ஒரு காரியம் அதை கெடுக்கிறது செய்யும் போது நீங்க இறைவன் பாதை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இறைவனுடைய அனுமதி இல்லாம யாரும் இருந்தவனும் ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா இல்லையா? அவன் பக்கத்துல கடை போடுறான்னா அவனுக்கு அனுமதி இல்லாம அவன் தடுக்கிறதுக்கு 1000 யோசனை பண்றீங்க. இதை நான் கடவுள் பாதையை நான் தடுக்க செஞ்சேன், கோயில் எல்லாம் நல்ல நானே இடம் கொடுத்துருக்கேன், கோயில் பாதை போடுறது அதெல்லாம் பண்றீங்க, அதை நம்புறீங்க, இங்க தடுக்கிறீங்க. உங்கள் இறை நம்பிக்கை, உங்கள் இறை பற்றிய ஒரு எண்ணம் தான் உங்களை இவ்வாறாக்கியது. விளங்கிக்கவே இல்லை. இறைவனின் பாதையை தடுக்கிறார்கள். இது எல்லா தப்பும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேதம் பேசும்போது விளக்கும் போது என்ன தப்புன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுது, அதான் வேதம். இப்பதான் வேதம் இறங்குதுன்னு. இப்போ நீங்க அதை ஏற்றுக்கலாம், நான் மறுக்கவும் செய்யலாம், உரிமை உண்டு. மருத்துவத்துக்குரிய கொலி உண்டு, நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொலி உண்டு. அதுதான் வந்து கர்ம வினை, முற்பகல் செய்கின் பிற்பகல், இதெல்லாம் நீங்க சொன்ன கதையெல்லாம் அங்கே. இது மேடையில் பேசிக்காக மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வாழ்க்கையில். அது எப்பன்றது வழங்கிக்கணும். அவர்கள் அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள். நீங்க கோயிலுக்கு போற பாதையை தடுத்து நானும் தடுக்கிறதே கிடையாது. நான் நீர் போரே கொடுப்பேன் போகும்போது, அங்கேயும் தடுக்கிறீங்க. நீங்க ஒழுங்கா வீட்டுல இருந்து வாழ்க்கையை வாழ்றவங்கள்ட்ட அவன் ரோட் அலைய விட்டுட்டு அவனுக்கு போர் தரேன்னு இதெல்லாம் தடுக்கிறது. அவன் நியாயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அவனுக்கு எடுத்து நீ அங்க போயிட்டு வந்தா தானே அவனுக்கு நல்லதுன்னு சொல்லி அவனை தடுக்கிறீங்க. அவனுடைய இறைவனுடைய பாதையை நீங்க தடுத்துட்டு அவன் மோர் கொடுக்குறேன்னு பெருமை வருது. நியாயமாக வாழக்கூடிய ஒரு மனிதனின் வாழ்க்கையை கெடுத்து அவனை தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்ய வைத்து, அதனால் எந்த நன்மையும் ஏற்படாத ஒரு காரியத்தை செய்ய வைத்து நீங்கள் இறைவன் பாதையை தடுக்கிறீர்கள். அவன் மன்னன் அமைதியாக இருக்குமா? அவன் போதையில போறான், எப்படியான போய் சேர்ந்துட்டா எனக்கு சரியா போயிடும் நினைக்கிறேன். அதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததா நீங்க தானே? நீங்க தான் தடுக்கிறீங்க. தெளிவான விஷயத்தை ஒரு தெளிவும் இல்லை, கொஞ்ச நாள் தனி போடலான்னு செய்ய வைக்கிறீங்க. அவ்வளவுதான். போயிட்டு வரக்கு ஒரு வாரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். இறைவனின் பாதையை விட்டும் அவர்கள் தடுக்கிறார்கள்.